ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 14th ஜூலை. இன்னைக்கு நிஃப்டி 50 நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ஓப்பன் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தாலும் எஸ்டர்டே லோவை ஃபஸ்ட்டு கேண்டிலே பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கேண்டிலே பிரேக் பண்ணது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க ஏடிஎம் எடுத்திருந்த ஆல்ரெடி நம்ம ஏடிஎம் எடுத்திருந்த 25,200 பிலோ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பிஇ ரேஞ்ச், ஓகேவா, பிஇ சைடுக்கான ரேஞ்சையும் பிரேக் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜாக நம்ம பிளாட் பண்ண லைன் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து சப்போர்ட் எடுத்து, ஓகே, ஒரு ரிவர்சல், ஓகேவா, ஒரு ரிவர்சல் நம்ம சூப்பர் ட்ரெட் வரைக்கும் போயிருக்காங்க. ப்ளஸ் நம்ம பிஇ ரேஞ்ச் வரைக்குமே போயிருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் அங்கே ஒரு ஃபியூ மினிட்ஸ் சைட் வேஸில் இருந்துட்டு அங்கிருந்து அகெயின் ஃபால். ஓகேவா, அகெயின் ஃபால் நம்ம ஐவி ரேஞ்சாக எடுத்தது. ஓகே, ஐவி ரேஞ்ச் 1. ஓகேவா, அந்த ஐவி ரேஞ்ச் வரைக்கும் வந்து நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜாக கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லைன் இது. ஓகேவா, இஸ் த கம்பைன்ட் லைன். ஓகேவா, நம்ம எக்ஸலில் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதுக்கு தான் நம்ம ஆட்டோமேட் சார்ட் இது ரெண்டு இதையும் யூஸ் பண்ணுவோம். அதை ஃபர்தராக நெக்ஸ்ட் சார்ட்டில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த லைனும் கம்பைன்ட் லைன் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, கம்பைன்ட் ஹெட்ஜா ப்ளஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக கிடைச்ச கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா, 25,000. ஓகே, இந்த ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, சஸ்டெயின் பண்ணி நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் இங்கே ஐவி ரேஞ்சை டச் பண்ண உடனே இன்னைக்கு ஒரு சைட் வேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் சைட் வேஸில் இருந்துட்டு தென் நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ் லெவலையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப சைட் வேஸ்க்குள்ளே போயிட்டாங்க. ஓகேவா, இன்னைக்கு கம்ப்ளீட் மார்க்கெட் ஐவி ரேஞ்சிலேயே. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான், ஒரு 11:30 வரைக்கும் தான் நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட் போத் சைடு இருந்தது. ஓகேவா, இதில் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்க முடியும். இதுக்கப்புறம் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எண்ட் ஆஃப் த டே மட்டும் தான் கிடச்சிது. ஓகேவா, எதனால் இந்த மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இது நம்ம மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ். ஓகே, இதில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பாருங்க. இது நிஃப்டி ஸ்பாட்டு. நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். ஓகே, இந்த மேலே இருக்க கேண்டில்ஸ், தென் இந்த எல்லோ லைன், இது வந்து மந்த்லி ஃபியூச்சருக்கான ஒரு இது. இந்த ப்ளூ லைன், ஓகேவா, பைப் லைன் மட்டும் இந்த ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன். ஓகேவா, இது வீக்லி ஃபியூச்சர்ஸ், இது வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான விவர். இந்த பிங்க் லைன் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த பிங்க் லைன், இந்த கேண்டில். ஓகேவா, இது நிஃப்டி ஸ்பாட்டுக்கான விவர். ஓகே, ஸ்பாட் ட்ரேட் ஆகிறது இது. ஓகேவா, ஓகே, இன்னைக்கு எஸ்டர்டே லோ இது. ஓகேவா, இந்த லாஸ்ட் பிங்க் டாட் இருக்குல்ல, இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே தான். ஓகே, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ டாட். ஓகேவா, இதுதான் ஓப்பன். ஓகேவா, இன்னைக்கு ஓப்பன் ஹை ரெண்டும் ஒன்றா தான் இருந்திருக்கு. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே. ஓகேவா, அதனால தான் இந்த க்ரீன் லைன், இது கரண்ட் டேக்கான ஹை ப்ளஸ் கரண்ட் டேக்கான ஓப்பனும் அதே தான் அப்படின்றதால ரெண்டு லைனும் ஒன்றா நம்மளுக்கு பஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் ஓப்பன் ஆன மார்க்கெட், ஓகே, எஸ்டர்டே லோவை ஃபஸ்ட்டு கேண்டிலே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, பிரேக் பண்ணி நல்ல டவுன் சைட் மூவ் தான் நமக்கு இன்னைக்கு கொடுத்தது. ஓகேவா, நம்மளோட பி ரேஞ்சு கீழே தான் நம்ம ஆல்ரெடி ட்ரேட் ஆச்சு அப்படின்றத மேனுவல் சார்ட்லேயே பார்த்தோம். அது ஆக்சுவலாக எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நம்ம சிங்கிள் எட்ஜாக கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லைன். ஓகேவா, கரெக்டாக அதில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஓகேவா, நம்ம ஐவி லெவலை கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஐயும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் மூவ் கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த ரிவர்சல் மூவ் நம்ம ஃபியூச்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஒரு டைவர்ஜன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இது ஸ்பாட் லோவர் லோ, ரெண்டு ஃபியூச்சரும் பாருங்கள். ஓகே, ஒரு புல்லிஷ் டைவர்ஜன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போது நம்ம இன்பிட்வீனில் இது எங்கே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நம்மளோட டார்கெட் இதை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேவா, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ரிவர்ஸத்துக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கிறதால நம்ம என்ட்ரி இங்கே கொடுத்தாலும் இங்கே எக்ஸிட் ஆகிறதுக்கோ இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேவா, இங்கே டைவர்ஜன்ஸும் கிடச்சிருச்சு, ப்ளஸ் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வரல. ஓகேவா, ஸ்பாட்டில்
ஸோ நமக்கு ஃபியூச்சரில் டைவர்ஸ், இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு ஓப்பனிங்கே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஓப்பனிங்கே நமக்கு ஆக்சுவலாக நம்மளோட ஸ்பாட். ஓகேவா, ஸ்பாட் வந்து இந்த ப்ளூ லைன் வச்சுங்க. ஓகே, அதுதான் நம்மளோட கேண்டில் க்ளோசிங். ஓகேவா, அதுக்கு கீழே ஸ்பாட் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா, சாரி, அதுக்கு கீழே ஃபியூச்சர் ட்ரேட் ஆயிருக்கு ஸ்பாட்டுக்கு கீழே அப்படின்னா நமக்கு ஓப்பனிங். ஓகேவா, ஓப்பனிங் ரெண்டாவது கேண்டிலே நமக்கு ஃபியூச்சர் நமக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஓகேவா, இப்போ டிஸ்கவுண்ட்ல இருக்க மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? ஓகே, அகைன் ப்ரீமியமாக மாற்றணும். ஓகேவா, ஜஸ்ட் வித்தின் நெக்ஸ்ட் கேண்டில் அகைன் மார்க்கெட் ப்ரீமியமுக்கு மாறிடுச்சு. ஓகேவா, டிஸ்கவுண்ட்ல இந்த ஃபியூச்சர்ஸ் வித்தின் 2 கேண்டில்ஸை ஃபியூச்சரை கொண்டு போயிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே நமக்கு மார்க்கெட் ஃபியூச்சரில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எங்கேயுமே நமக்கு இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கல. இன்னைக்கு இவ்வளோ ஃபால் வந்தது, ப்ளஸ் மார்க்கெட்டும் நமக்கு ஃபியூச்சரும் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஃபர்தராக இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கும் நமக்கு சான்சஸ் நிறைய இருந்திருக்கும். ஓகேவா, இது ஓப்பனிங்கே நமக்கு ஃபெயிலியர் ஆக்கி ஒரு ரிவர்சல் மூவ் கொடுத்து அகெயின் மார்க்கெட்டை ப்ரீமியம்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 2-3 கேண்டில்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. ஓகே, தென் நம்ம ஃபியூச்சர்ஸையும் பார்ப்போம். இங்கே ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் கொடுத்து இங்கே விவேப்பை கட் பண்ணுறாங்க. ஓகே, வீக்லி அகெயின் இங்கே மந்த்லியும் விவேப்பை கட் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கே ஸ்பாட் எது வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரி எடுத்தாச்சு இங்கே. ஓகேவா, இங்கே என்ட்ரி கொடுத்தவங்க நம்மளோட டார்கெட் எது வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இப்போ இங்கேருந்து எடுத்தவங்க நம்ம இங்கே ஆங்கர். ஓகேவா, ஆங்கர் விவேப்பை யூஸ் பண்ணுறோம்ல. ஓகே, இன்னைக்கு விவேப் பிறந்த இடம் இதான், இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன இடம். ஓகே, சப்போஸ் இங்கே என்ட்ரி கொடுத்தவங்க இதுலேயும் எக்ஸிட் ஆகிருக்கலாம், இல்லை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. ஆல்ரெடி நம்ம சொன்னதான், இந்த பிங்க் லைன் இருக்குல்ல, அதான் ப்ரீவியஸ் டே லோ. அதுக்கு மேலே பி ரேஞ்ச் இருக்கு. ஓகே, இப்போ விவேப்பை பிரேக் பண்ண இடம் இது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம இதில் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ட்ரியும் கொடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறதும் நமக்கு ரிஸ்க் தான். இதுக்கு மேலே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில்லையே நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இதில் திரும்ப அகெயின் வந்து நமக்கு ஸ்பாட்டுக்கான விவேப் இது. ஓகேவா, நமக்கு ட்ரேடிங் வியூவில் கொடுக்குற ஸ்பாட்டுக்கான விவேப்பில் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அகெயின் ஓகே ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, தென் ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே இவங்களால கொண்டு போக முடியல. இந்த டைமில் நம்ம ஓஏயும் பார்க்கணும் சேர்ந்து. ஓகேவா, இப்போ ஓஏ பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு புல்லிஷ் கொடுத்துருந்தாலும் அகெயின் நமக்கு ஓஏயில் கிராஸ் ஓவர் நடக்கலை. ஓகே, சி சைடில் தான் ஓஏ பில்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே புட் பையிங்கில் தான் இருக்கணும். ஓகே, மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே, அன்லஸ் இந்த பிஇ ரேஞ்சாக நம்ம கொடுத்துருக்க பாருங்க, இந்த பிஇ ரேஞ்ச் ப்ரீவியஸ் டே லோ ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி ஸ்பாட் மேலே இருக்கணும். தென் ஃபியூச்சரும் விவேப்புக்கு மேலேயே ட்ரேட் நடக்கும். ஓகேவா, இங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. ப்ளஸ் ஓஇயும் நமக்கு சி சைடில் ஜாஸ்தியாக இருந்ததால் இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, தென் நான் மார்னிங் இது வரைக்கும் நான் சிஸ்டமில் இல்லை. ஓகே, அதனால் இந்த 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 ஃபாலையும் பிடிக்க முடியல, இந்த ரிவர்சல் என்னால் பிடிக்க முடியல. ஆனால் இந்த ஃபாலை பிடிச்சி என்னோட டே ட்ரேடிங் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே என்ட்ரி எடுக்கல. இன்னைக்கு சிவா சாரோட கிளாஸ் இருந்தது ஆன்லைனில், அப்படியே அது இந்த 10:30க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா, தென் அகெயின் இங்கே நோட் பண்ணுங்க, இப்போ வீக்லி ஃபியூச்சர்ஸ் இங்கே நமக்கு பிரேக்கப் கொடுத்துச்சு விவேப்ல இருந்து. ஆனால் நமக்கு மந்த்லி இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேவா, வீக்லி ஃபியூச்சர்ஸ் பிரேக் பண்ணி திரும்ப இங்கே ஒரு ரிஜெக்ஷன் எடுக்குது. ஓகே, இன்னமும் நமக்கு இங்கே மந்த்லியில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கேண்டில் தான் நமக்கு பிரேக் ஆகுது. ஓகேவா, நம்ம இதில் ட்ரேட் இருந்தாலும் நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல இருந்திருக்கலாம். ஓகேவா, எதனால நமக்கு சி சைடில் ஓஏ ஜாஸ்தியாக இருக்கிறதால நமக்கு எப்போ ஃபியூச்சர்லேயும் இதுவும் எல்லாம் அலைன் ஆகுதோ இங்கேயும் ஓகே இங்கேயும் நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகுது. ஓகேவா, நம்ம இதில் என்ட்ரி எடுத்தா கூட நம்ம நேற்று பிளாட் பண்ண சிங்கிள் சைடு ஓகே சிங்கிள் சைடு எட்ஜ் இது வரைக்கும் வந்திருக்கு. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங் பிளாட் பண்ண லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, இப்போ நம்மளோட என்ட்ரி எங்கே இருந்திருக்கோம்னா இங்கே விவேப்பை எப்போ பிரேக் பண்ணுதோ எய்தர் நம்ம
வீக்லியும் பார்க்கலாம். ஓகே, வீக்லியும் ஒரு மினிமம், நமக்கு மந்த்லியும் சேர்ந்து அலைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஓகேவா? ஓகே, நம்ம ஹை ப்ராபபிலிட்டியில் எடுத்துக்கலாம். ஓகே, இது ரிஸ்க்கு, நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட என்ட்ரி இங்கே கொடுத்துருந்தால், ஓகே, இது வரைக்கும் நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். சிவா சாரோட என்ட்ரியும் இதில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம ஐவியாக எடுத்த இந்த லெவல், ஓகே, இதை பிரேக் பண்ண மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க. ஓகேவா? நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கான ஃபாலோ அப் கேண்டில் எங்கேயும் வரல. தென் இந்த லோவையும் கிட்டத்தட்ட 11:30 to ஒரு 1 o'clock, ஓகேவா, ஒரு 1.5 hours பிரேக் பண்ணாமல் சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆச்சு. அதுவும் ஐவி ரேஞ்சாக நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ, ஓகே, இந்த ஐவி ரேஞ்சுக்கும் இந்த சிங்கிள் சைடு எட்ஜுக்கும் பிட்வீன்லேயே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? ஈவன் தோ இந்த டைமில் வந்து நமக்கு சி சைடில் தான் நமக்கு ஓஏ ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, ஆனால் இங்கே இருக்க புட் செல்லர்ஸ் நமக்கு பேனிக் ஆகிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு லோ ஆகிருக்கும். அவங்க எதிர் பேனிக்காக ஆகலை, பொசிஷனாக ஆட் பண்ணல. ஓகே, இருந்தது அப்படியே ஐடலாக வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த சைட் பேஸ் தான். தென் நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜாக பிளாட் பண்ணல. ஓகே, இதோட வேல்யூ வந்து 25,000 ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த 25,000 லைன். ஓகேவா? கம்பைன்ட் ஹெட்ஜாக நம்ம மேலே மேனுவலாக பார்த்ததில் வந்து 24,950 பிளாட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஓகேவா? மேனுவல் கேல்குலேஷனில் இது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி வர ஸ்ட்ரைக்கை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்குது. ஓகேவா? இது கம்பைண்டாக நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஜஸ்ட் அதுக்கிட்ட ஒரு பஞ்ச். ஓகே, அதை பஞ்ச் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணி கீழே போல் அகெயின். ஓகேவா? அகெயின் ஐவி ரேஞ்ச். ஓகே, தென் ஒரு 2:30க்கு மேலே ஓஏ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே, நமக்கு சி சைடில் ஐபியும் இன்க்ரீஸ் ஆச்சு, ஓஏயும் டிக்ரீஸ் ஆச்சு. ஓகே, இப்போது இங்கே சி செல்லஸாக இருந்த மொத்த பேரும் இன்றைக்கி இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, சி செல்லஸாக இருந்த இன்ட்ராடேயில் சி செல்லஸாக இருந்த மொத்த பேரும், ஓகே, அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, செல்லராக இருந்தால் பையராக மாறுறாங்க. ஓகே, அதனால் ஒரு ஐவி ஜஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. தென் இந்த டெல்டா மூவ் அரௌண்ட் ஒரு 60 to 65 பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு மூவ் கிடச்சிது. ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட்டில் வந்துருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு கான்ஃபிடண்டான ட்ரேட். ஓகே, நம்ம அதுக்கு தான் ஓஏயும் பார்க்கணும்னு சொல்கிறது. ஓகேவா? இதுக்கு நம்ம இன்புட்டாக எங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓகே, ஆல்ரெடி இங்கே வீக்லி ஃபியூச்சர்ஸ் விவேப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. அகெயின் இங்கே பிரேக் பண்ணுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே சப்போர்ட்டில் இருக்க நம்ம இங்கே ஒரு பையை இனிஷியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இங்கே பை இனிஷியேட் பண்ணி ஸ்பாட்டை எது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன இன்னைக்கான ஆங்கர் விவேப். ஓகேவா? விவேப் பிறந்த லைன் தான். ஓகே, இன்னைக்கு டே ஓப்பனிங்கில் விவேப் எங்கே பான் ஆச்சோ த்ரூ அவுட் த டே அதை நம்ம ஒரு இண்டிகேட்டர் லைனாக ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இங்கே பை பண்ண ஆரம்பிச்சவங்க எக்ஸாக்ட் இது வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு அவங்க இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி ஒரு சைட் வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் பண்ணது. ஓகேவா? வாங்க அதர் ஐவி அண்ட் ஓஇ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது இன்னைக்கான ஐவி. நம்ம ப்ரீவியஸ் டே ஐவி என்ன க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றி சொல்லியிருப்போம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் அரௌண்ட் வந்து பி சைடில் 9 பாயிண்ட் சம்திங், சி சைடில் ஒரு 10 பாயிண்ட் சம்திங் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஓப்பனிங்கே நமக்கு ஐவி எக்ஸ்ட்ரா தான் இருந்திருக்கு. ஓகேவா? அரௌண்ட் 1% இன் சி அண்டு பியில் வந்து ஒரு அரௌண்ட் 3%. ஓகே, எக்ஸ்ட்ரா தான் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போது ஐவி நமக்கு ஓப்பனிங்கில் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஓகே, மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங் ஒரு 9:15லேருந்து 9:30 வரைக்கும் ஒரு டவுன் மூவ் இருந்தது. ஓகேவா? நம்ம டவுன் மூவ் இருந்ததை பார்த்தோம். எது வரைக்கும் வந்துருந்ததுன்னா நம்ம சிங்கிள் சைடு ஹெட்ஜ் வரைக்குமே வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆச்சு சொன்னோம்ல, அந்த கரெக்ஷன் இது. ஓகேவா? இப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு சியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு இங்கே காலோட ஐவி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் மார்க்கெட்டும் ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இங்கே புல்லிஷ் மூவ் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஓஏ இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே மேலே போய் ரெசிஸ்ட் ஆச்சு சொன்னோம்ல. ஓகே, ப்ரீவியஸ் டே லோவில் ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. ஓகேவா?
இப்போ இங்க ஃபால் ஆனது நமக்கு பியூர் டெல்டா மூவ் தான். ஓகேவா? இங்க நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஓப்பனிங்கை விட நமக்கு ஐவி கீழே தான் இருக்கு புட் சைடில். ஓகேவா? இங்கே பெருசாக நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகலை. இங்கே பையஸ், அதாவது புட் பையஸ் பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. தென் புட் செல்லர்ஸும் அவங்க பையஸாக மாறி இருந்தால் தான் இங்கே நமக்கு ஐவி பிக்கப் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஃப்ரெஷ் பையர்ஸ் தான் என்டர் ஆகிருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க செல்லர்ஸ் பையஸாக மாறினா மட்டும்தான் நமக்கு இங்கே ஐவி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஃப்ரெஷ் பையர்ஸ் இன்னைக்கு என்ட்ரி எடுத்தவங்க இந்த டெல்டா மூவ்ல நல்லா earn பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் சி செல்லர்ஸ், ஓகேவா, அவங்களும் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. தென் 11:30 இருந்து நமக்கு ஒரு 2 o'clock வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மூவ் தான். அது என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மேலே இருக்க ஸ்லைடில் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ 2 o'clockல இருந்து 3 o'clock வரைக்கும் ஒரு புல்லிஷ் மூவ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இது எதனாலன்றத பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம இங்கே பாருங்க, சி சைடில் இருக்க ஐவி நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு இங்க டெல்டா மூவும் கேட்ச் பண்ணியிருக்கோம், பிளஸ் ஐவியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா இன்னைக்கு ஓஏ பார்த்து ட்ரேட் பண்ணிருக்கோங்க சைட் பை சைடு. ஓகே, சி சைடு ஓஏ இன்னைக்கு ஜாஸ்தியா இருந்தது. இந்த 2 o'clock அப்புறம் தான் அந்த சி செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ செல்லர்ஸ் பையஸ் ஆக ஆரம்பிச்சதும், ஓகே, ஆல்ரெடி இன்னைக்கு ஓப்பனுக்கு மேலே தான் ஐவி சஸ்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க செல்லர்ஸ் பையஸாக மாறின உடனே இன்னைக்கு டே ஹையையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு ஐவி நமக்கு ஓகே ஒரு புல்லிஷ் மூவ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ஓகே, நம்ம அதை எந்த ஸ்ட்ரைக்ல பை பண்றது தான் முக்கியம். ஓகேவா? வாங்க இன்னைக்கான ஓய் ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ்ல பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு ஓப்பனிங் டே ஓய். ஓகேவா? சி சைடில் தான் ஓப்பனிங்கே எக்ஸஸாக இருந்திருக்கு. ஆனால் இது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ 9:30 to 10:30 ஓய் புட் சைடில் தான் நமக்கு ஓகே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சி சைடில் மார்ஜினில் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் இந்த 1 hourல ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? சி சைட் புல்லிஷ் ஒரு கரெக்ஷன் வந்தது இல்லை, அதை பார்த்தோம்ல. ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் 10:30 to 11:30. ஓகே, இதுலேருந்து தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு. ஓகேவா? இப்போ 10:30க்கு இருந்த ஓஏ நெக்ஸ்ட் 1 hourல ஓகே அரௌண்ட் 1 crore எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க பி செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஓஏயோட டிஃபரன்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 1 hourல அகைன் 1 crore எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இங்க ஒரு 20 lakhs ஓஏ ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? தென் அதே தான் 1:30 வரைக்கும் இவங்க இன்னும் கொஞ்சம் ஓஏ ஆட் பண்றாங்க. இங்க பெருசா இவங்க ஆட் பண்ணல, வித்ரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் இந்த 1:30 to 2:30 பாருங்க, 1:30 வரைக்கும் சி ஸ்ட்ராங்கா இருந்தவங்க 2:30ல சேம் ஓய் அரௌண்ட் 4 crore இருக்காங்க. ஆனா அவங்களோட பொசிஷனை ஒரு மார்ஜினலா கம்மி பண்றாங்க. ஓகேவா? அரௌண்ட் ஒரு 15 lakhs ஓய் குறையுது. இங்க அந்த 15 lakhs ஆட் ஆகுது வச்சு. ஓகேவா? தென் 2:30 to 3:30 இதுதான் அந்த நமக்கு ஐவி ஸ்பைக் ஆச்சு சொன்னோம்ல. ஓகே, இங்கே 4 crore ஓகே ஓய் பொசிஷன் இருந்தவங்க செல்லர்ஸ் ஓகே சடனா இந்த 1 hourல அவங்களோட பொசிஷனை 50% குறைச்சிட்டாங்க. ஓகேவா? 4.25 இருந்தவங்க 1.96 வந்துட்டாங்க. ஓகே, ஆனா இதை சப்போர்ட் பண்ற விதமா இவங்க ஓஏ ஆட் பண்ணி இருக்கணும். ஓகே, இங்க புட் செல்லர்ஸும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதால அவங்களோட ஓஏ ரெடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? மேபி இவங்க இன்னும் ஓஏ ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன்றது ஒரு ப்ரீ பிளான்டு கேம் தான். ஓகேவா? எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணணும், ஓகே, எப்படி எந்தெந்த லெவலில் பிரேக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எல்லாம் ப்ரீ பிளான்டு தான். ஓகேவா? தென் எண்ட் ஆஃப் த டே ஓகே இங்கே 1.67 ஓகே 1.7 crore வச்சுங்க. ஓகே, இதில் எண்ட் ஆஃப் த டே முடிச்சிட்டாங்க. இங்கே புட் செல்லர்ஸ் ஒரு பேனிக்ல தான். ஓகேவா? இன்னைக்கு ஓப்பனிங் இருந்த விட ஓகே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரொம்ப பேனிக்காக வெளியே வந்துட்டாங்க. ஓகே, இது ஜஸ்ட் இன்ட்ராடேக்கு தான். வாங்க இதை கிராஃபிக்கலாக பார்க்கலாம். கிராஃபிக்கலாக பார்க்கும்போது தான் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே சிஇ சைடு தான் ஹை, எங்கேயுமே புட்டை டச் கூட பண்ணலை. ஓகே, நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடந்தால் தான் நம்ம சார்ட்லேயும் ஓகே அது ஸ்பாட் ஆஃப் ஃபியூச்சர் ரெண்டுமே
நமக்கு இங்கே கிராஸ் ஓவர் நடந்தால் தான் நமக்கு சார்ட்லேயே ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். ஓகேவா? இங்கே அதுக்கான வாய்ப்பை சிஇ செல்லர்ஸ் கொடுக்கவே இல்லை, பிஇ செல்லர்ஸ் எந்த சான்ஸும் எடுக்கலை. ஓகேவா? அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் இந்த ஒரு இடம் தான். ஓகேவா? இந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணி பொசிஷன் ஆட் பண்ணி கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். ஆனால் அவங்க அதுக்கான அட்டம்ப்ட் எதுவுமே பண்ணலை. ஓகே, இங்கேருந்து வித்ரா தான் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க பொசிஷனை. சிஇ இன்னைக்கு நல்ல அட்வான்டேஜ் எடுத்து மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஐவி ரேஞ்ச், ஓகே, 1 வரைக்குமா கம்பைன்டு ஹெட்ஜ், ஓகேவா, நம்ம யூஸ் பண்ண லெவல்ஸ் அது வரைக்குமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லெவல்ஸ் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு சடனாக அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் செயின் சார்ட்டு. ஓகே, சாரி, இது வந்து பொசிஷனல். ஓகே, நம்ம ஓஏஏ இது வந்து இன்ட்ராடேக்கான. ஓகே, இது இன்ட்ராடேக்கு நம்ம இதை பொசிஷனில் பார்க்கணும். பொசிஷன்லாம் இந்த வீக் எக்ஸ்பைரிக்கு வரைக்கும் ஓஏ எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகேவா? இப்போ நம்ம மேலே பார்த்ததே தான் இது பொசிஷனல்ன்றதால ப்ரீவியஸ் டே என்ன ஹோல்ட் பண்ணாங்க, கரண்ட் டே என்ன இருக்குது, இந்த வீக் ஃபியூச்சர் வரைக்கும் எக்ஸ்பைரி வரைக்கும் என்ன பொசிஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீக்லி பொசிஷனல். ஓகேவா? இப்போது நமக்கு இதில் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஓகேவா? அரௌண்ட் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே தான் இன்னைக்கு க்ளோஸாக இருந்திருக்கு. இன்பிட்வீன் இன்னைக்கு இன்ட்ராடேல ப்ளே பண்ணவங்களோட ஓஏ மட்டும் தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போது இதுலேருந்து நமக்கு ஒரு க்ளூ, ஓப்பனிங்கில் விட நமக்கு புட் சைட் ஓஏ நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போது சி சைடில் ஓஏ ஜாஸ்தி, புட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போது இந்த டேட்டா வச்சு பார்த்தா மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஓகேவா? அன்லஸ் எந்த குளோபல் நியூஸும் இம்பேக்ட் பண்ணாத வரைக்கும். ஓகேவா? ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆயிருந்தாலும் இந்த ஓஏ ஆட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பொசிஷனல் டேட்டாவையும் நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? தென் நம்ம ப்ரீவியஸ் டே ஏடிஎம்மா எடுத்த ஸ்ட்ரைக். ஓகேவா? இது சி ஸ்ட்ரைக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி 2 ப்ரீமியத்தையும் கால்குலேட் பண்ணி பிஇபியாக கொடுத்த வேல்யூ இது. ஓகேவா? 121. ஓகே, இப்போ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகாத சிஇ கீழே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? பிஇபிக்கு மேலே கிராஸ் ஓவர் எதுவும் நடக்கலை. தென் இந்த ஆவரேஜ் லைனையும் பிரேக் பண்ணலை. ஓகேவா? இன்னைக்கு டியூட்டி பாருங்க, பிஇபியாக கொடுத்த ஓகே லைனுக்கு மேலே தான் இன்னைக்கான ஆவரேஜ் ட்ரேட் இருந்திருக்கு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே, அப்போது இன்னைக்கு அரவுண்ட் 2 o'clock வரைக்கும் பெருசாக ப்ரீமியம் டிகே நடக்கலை. ஓகேவா? இதுல இருந்து நமக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஓப்பனிங் அப்புறம் கொஞ்ச நேரம் நமக்கு டிகே ஆகிற மாதிரி காட்டினாங்க. அகெயின் நமக்கு ப்ரீமியம் ஆட் ஆகி ஓகே இதுக்கு கிட்டேயே தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஆனால் இன்னுமே நமக்கு ப்ரீமியம் ஆட் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு பிஇ சைடு இன்னும் நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஓகே, ஒரு கண்ட்ரோல்டு மார்க்கெட் இருந்ததால மார்க்கெட்டை இன்னைக்கு வெல் பேலன்ஸ்டாக சிஇ செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி எண்ட் ஆஃப் த டே நமக்கு ப்ரீமியம் டிகே இருந்தது. ஓகேவா? 121 இருந்து 104க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் எவ்வளோ, ஒரு 17 rupees இன்னைக்கு டிகே நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இன்னைக்கான ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்லர்ஸுக்கு ஜஸ்ட் 17 rupees மட்டும்தான். அது கூட ஒரு 2 o'clockல இருந்து எண்ட் ஆஃப் த டே மட்டும்தான் டிகே அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு. மற்ற டைம் எல்லாம் வாலடைலாக இருந்ததால செல்லர்ஸுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இது கஷ்டமான மார்க்கெட் தான். அன்லஸ் அவங்க சிஇ சைட மார்னிங்கே ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு இன்னைக்கு கையை விட்டு போயிருக்கும். ஓகேவா? இன்னைக்கு புட் சைடில் பையர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். சிஇ செல்லர்ஸை இன்னைக்கு எட்டி கூட பார்த்துருக்கக்கூடாது. அன்லஸ் எண்ட் ஆஃப் த டே மட்டும்தான். ஓகேவா? அது கூட சிஇ செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணதால மட்டும்தான் இந்த மூவ்மெண்ட்டை கண்டி மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸோட எந்த எஃபர்ட்டும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணதால ஓகே ஒரு பேனிக் மூவ் மட்டும் தான் இது. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு ஓப்பனிங்கு நமக்கு இது சியோட ஓப்பனிங் கேண்டில். ஓகேவா? ஓப்பனிங் லைன், ஓப்பனிங் பஞ்சு, இதுக்கு கீழே தான் இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? ஈவன் ஒன் டைம் கூட இது கிட்ட போய் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு அவங்க முயற்சி பண்ணலை. ஆனால் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா அந்த புல்லிஷ் ஓகே ஒரு புல்லிஷ் கரெக்ஷன் வந்தப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணியிருந்தது. நேரத்துக்கான நம்ம பி ரேஞ்சை மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த பி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிருந்தது அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத என் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் நம்ம ஸ்பாட்டில்
ஓகே, ஸ்பாட்டில் பிளாட் பண்ண பி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் நடந்ததுன்னா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு யூகித்து பாருங்க. ஓகேவா? ஓகே, ஆனால் அதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்காததால ஓகே மார்க்கெட் அகெயின் அகெயின் ஃபால் தான் ஆச்சு. ஓகேவா? ஒரு நல்ல சின்ன புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனால் அது சஸ்டைன் ஆகாதால திரும்ப ஃபால் தான் ஏற்பட்டுச்சு. அதே ஆப்போசிட்ல ஓகே நம்ம அதோட ரியல் சார்ட்டை பார்க்கலாம். ஓகே, இது இமேஜினரி கேண்டல்ஸை நம்ம ரியலாகவே பார்க்கலாம். ஓகேவா? இது அப்படியே அதோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு 25,200 புட்டு. ஓகேவா? இது ஓப்பன் ஆனது பாருங்க, ஜஸ்ட் ஓப்பன் ஆனது எஸ்டர்டே க்ளோசிங். ஓகே, இந்த லைன் வந்து எஸ்டர்டேக்கான க்ளோசிங் 128ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங் கேண்டில் அதில் ஒரு பஞ்ச் வச்சுட்டு ஓகே ஒரு நல்ல மூவ் அப் சைடு. ஓகேவா? இது வந்து அந்த நம்ம ஸ்பாட்டில் பார்த்தோம்ல ஓகே சிங்கிள் சைடு ஹெட்ஜ் வரைக்கும் மூவ் பண்ணியிருந்தாங்களா மார்க்கெட்டை, அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு ரிவர்ஸ் ஆனது, அதில் ஒரு ஃபால். இந்த ஃபாலும் இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே வரல, ஓப்பனுக்கு மேலேயே தான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த ஓப்பனுக்கு மேலேயே தான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. அகைன் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எப்போ கிராஸ் ஓவர் வைக்கிறாங்களோ இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ். ஓகேவா? தென் அகைன் இங்கே வந்து நமக்கு கம்பைன்ட் ஹெட்ஜ் வரைக்குமே போயிட்டாங்க. ஓகேவா? கம்பைன்ட் ஹெட்ஜ் அண்ட் ஐவி ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூவ். அகைன் வந்து நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜ் இங்கே வந்து சிங்கிள் சைடு ஹெட்ஜ் எடுப்பாங்க, கம்பைன்ட் ஹெட்ஜை போய் டெஸ்ட் பண்ணாங்கல்ல 25,000 ரவுண்ட் ஆஃப்னு சொல்லல, ஒரு சிங்கிள் கேண்டில் பஞ்ச் வச்சாங்களே அதுதான் இது. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே சப்போர்ட் எடுத்து ஜஸ்ட் ஒன் கேண்டில் ஓகேவா நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜாக யூஸ் பண்ணுறோம்ல சப்போர்ட் லைன். ஓகே, அங்கே போயிட்டு ஒரு பஞ்ச் வச்சுட்டு திரும்ப அங்கே ஒரு ஃபால். ஓகேவா? இதனால தான் நம்ம சொல்கிறோம் எங்கே ட்ரேட் இருக்கணும் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது. ஓகேவா? இதே அந்த ஃபாலை நம்ம டாப்பில் பிடிச்சிருந்தோன்னா நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் மட்டுமே நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஓகே, ஆனால் இதெல்லாம் ஹை ரிஸ்க்கான ட்ரேட். நம்மளோட ட்ரேட் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த சிங்கிள் கேண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹை ரிஸ்க். ஓகேவா? இதே நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்காமல் இது நடுவில் எங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஓகே நம்ம கம்பைன்ட் ஹெட்ஜை பிரேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஓகே இது சி ஹை. ஓகேவா? இந்த லைன் வந்து ஒரு நிமிஷம், இந்த லைன் வந்து சிக்கான ஹை. ஓகேவா? இது பிக்கான ஹை. இந்த பி ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, ஆனால் சி ஹையை டெஸ்ட் கூட பண்ணலை. இதை பிரேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம ஐவியாக கொடுத்த இந்த லைனை பிரேக் பண்ணி ஐவி செகண்ட் லெவலுக்கான ட்ரேட் நடைபெற்றிருக்கும். ஆனால் மார்க்கெட்டை இன்னைக்கு ரெண்டு சைடுமே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இன்னைக்கு கண்ட்ரோல்டு மார்க்கெட்டாக இருந்ததால இந்த லெவலை பிரேக் பண்ணலை. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ஃபால் தான் நடைபெற்றிருக்கு. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே மட்டும்தான் அவங்க இந்த ஓப்பனுக்கு கீழே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் எது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? எஸ்டர்டே க்ளோசிங். ஓகேவா? இது எஸ்டர்டே க்ளோசிங். ஓகே, இதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு சைட் வேஸில் போய் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த மாதிரி சார்ட்டை வச்சு பார்க்குறது. இது அகைன் இது கீழே இருக்கிறது இமேஜினரி கேண்டில் சிஇயோடது. ஓகேவா? மேலே பார்த்தோம் அதே தான். ஓகேவா? இதுதான் இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஆக்சுவலாக இது க்ளோஸ் கிடையாது. ஓகேவா? க்ளோஸ்ன்றது நம்ம நியரஸ்ட் ஓகே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நியரஸ்ட் ப்ரைஸ் எதுவோ அதுதான் ஆக்சுவல் க்ளோசிங். ஓகேவா? இதை தான் நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் வீக்லி ஃபியூச்சர்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, தென் வாங்க இதை பேஸ் பண்ணி நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸை மார்க் பண்ணதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ நாளைக்கான ட்ரேடிங் ஏடிஎம்மாக 25,150 நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி சிஇ ரேஞ்ச் பிஇ ரேஞ்ச் பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? இது ஐவி ரேஞ்ச் 1, இது ஐவி ரேஞ்ச் 2. சேம் இந்த பக்கம் பி சிங்கிள் ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் லோ, இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. ஓகே, மார்க்கெட் இந்த லெவல்ஸ்குள்ளே மட்டும்தான் ஓப்பனாக ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் அரௌண்ட் 25 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஒரு டேவும் பாருங்கள். நம்ம இந்த பிளாட் பண்ணுற லைன்ஸ் எல்லாமே கரண்ட் டே க்ளோசிங் டேட்டா வச்சு பிளாட் பண்ணிவிடுவோம். மறுநாள் அதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் ஆகிருக்கும். எல்லா லெவல்ஸையும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது மட்டும் பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் டேயில் போயிட்டு எங்கேயுமே நம்ம இது ஹை இவ்வளோ போயிருக்கு, லோ இவ்வளோ போயிருக்கு, இந்த வீக் எவ்வளோ
இந்த டே இவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு எந்த டைம் ஃப்ரேம் எதையுமே நம்ம பார்க்காம ஜஸ்ட் என்எஸ்சி என்ன டேட்டா நமக்கு எண்ட் ஆஃப் த டே ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஓகே அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனில் கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லைன்ஸ் மட்டும்தான் இது ஓகேவா. இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் மட்டும்தான் ஜாஸ்தி. இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆகுது எங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத நம்ம லைவ் மார்க்கெட்டில் மட்டும்தான் டிசைட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் ஓகே. தென் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சிஇபி ரெண்டுமே இந்த 25,150 பேஸ் பண்ணி தான் நம்ம பிளாட் பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கும் இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் இன்னொரு இன்புட் ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸல் ஷேர் பண்ணுவோம் ஓகே. ஜஸ்ட் இது இன்னைக்கான கரண்ட் ஓப்பனிங் ஓகேவா. இது நம்ம வீக்லி கேலண்டர்ஸ் என்டர் பண்ணுற இடம் ஓகே. மண்டே ஓகே, இன்னைக்கான டேட்டா இது ஓகேவா. என்எஸ்சி கொடுத்த டேட்டா தான். இப்போ லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ஒரு பியூட்டி பாருங்க. இப்போ லாஸ்ட் வீக் ட்ரேட் ஆன டேட்டாஸ் ஃபுல்லாக இது. அதுக்கு முந்தின வீக் வந்து இந்த லோ ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா. 25,331 ஃபார்ம் ஆயிருக்கு. இதை கடைசி நாள் வரைக்குமே எப்பயும் பிரேக் பண்ணலை ஓகேவா. இந்த எண்ட் ஆஃப் த டே ஓகே, எண்ட் ஆஃப் த வீக் சாரி எண்ட் ஆஃப் த வீக் மட்டும் தான் இதை பிரேக் பண்ணாங்க ஓகே. அதுதான் அந்த வீக்கான லோவாகவும் இருந்திருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணாதான் நமக்கு இங்கே ரெட் பாப்அப் ஆகும் ஓகே. இந்த வீக்கான லோ பிரேக் ஆயிருக்கு. ஆனால் இந்த வீக்கான பியூட்டி பாருங்க. ப்ரீவியஸ் வீக் 25,129 ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே இதை பிரேக் பண்ணிட்டாங்க. நமக்கு இங்கே பாப் அவுட் வந்துருச்சு ஓகேவா. இங்கே ஒரு பாப்அப் வந்துருச்சா, ப்ரீவியஸ் வீக் லோவை பிரேக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஓகே. ஜஸ்ட் இது வந்து நமக்கு எக்ஸல் ஷீட்டில் ஒரு கிடைக்கிற ஒரு இன்புட் ஓகேவா. அதே மாதிரி இந்த ஹையை சப்போஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா கரண்ட் வீக்கில் ஓகேவா, இந்த ஹை ஃபுல்லாக நம்ம டெய்லி என்டர் பண்ணிட்டு வரோம்ல, எந்த நாளில் பிரேக் பண்ணுதோ அப்போது நமக்கு இங்கே ஒரு க்ரீன் பாப்அப் கிடைக்கும் ஓகேவா. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக் ரேஞ்ச் ஓகேவா பிரேக் பண்ணதால இங்கே ஒரு பாப்அப். அதே மாதிரி இந்த வீக் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே ஒரு பாப்அப் வரும் ஓகேவா. ஜஸ்ட் நம்ம இதை எக்ஸலில் என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை பிளாட் பண்ணியே நம்ம ட்ராக் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் என்னோட லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.